வணக்கம் ராஜேஸ்வரி. தமிழக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த இவர் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணிகளுக்கு ஆட்கள் சேர்ப்பதற்கான முறைகேடான வசூலில் எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கத்தில் நடந்திருப்பதாக கொண்டு இவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக இவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் ஹைகோர்ட் மற்றும் முதன்மை கோர்ட்டுகளில் இவர் ஜாமீன் கேட்டு பலமுறை மனு தாக்கல் செய்தும் அது கிடைக்காத பட்சத்தில் கடந்த 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் கேட்டு இவர் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இவர் நீண்ட நாட்களாக சிறையில் உள்ளார் என்ற அடிப்படையில் இவருக்கு இன்று காலை இவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா காலை 10:30 மணி அளவில் இந்த தீர்ப்பானது வெளியாகிய நிலையிலிருந்து அந்த நேரத்திலிருந்து திமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானவர் புழல் சிறையில் வெளிப்புறத்தில் அமர்ந்து நின்று கொண்டு பட்டாசுகள் வெடித்தும் அதே போன்று பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட உற்சாக நடனங்களை ஆடிக்கொண்டு செந்தில் பாலாஜி எப்போ வெளியே வருவார், அவரை பார்க்க ஆவலாக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அந்த கட்சி நிர்வாகிகள் வந்த வாகனங்கள் சாலையில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்னும் சில நேரங்களில் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று கூறப்படும் நிலையில் அவரை காணுவதற்காக அந்த கட்சி தொண்டர்கள் அதே போன்று கரூரில் இருந்தும் சில நபர்கள் வந்திருக்கிறார்கள், அந்த கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்து திமுக நிர்வாகிகள் புழல் சிறையை நோக்கி படையெடுத்து வருவதால் அப்பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் செந்தில் பாலாஜியை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சுமார் ஒரு 20 நிமிடமாக வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி வருவதற்கு ஆளுயர மாலை, அதே போன்று பூச்செண்டுகள், அதே போன்று சாமந்தி பூ உள்ளிட்ட மேல் தூவுவதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி அந்த சிறையிலிருந்து வெளியே வரும் அந்த தருணத்துக்காக இந்த கட்சி தொண்டர்கள் நீண்ட இப்பகுதியில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மோகன். நேயர்களே, தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். இதன் காரணமாக புழல் சிறைக்கு வெளியே அங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றனர். அவரை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கைகளும் நிகழ்த்த இருக்கின்றனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் வழங்கிட பார்த்தோம்.